ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏபிஎம்சியில் பூண்டோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 19, 2026. இன்றைக்கி டேட்டில் பூண்டோடைய விலை எப்படி இருக்குன்னு கிரேடு வைஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு அதே போல் முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம ஆவரேஜாக எல்லா ஏபிஎம்சிலையும் பூண்டோடைய விலை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நாட்டு பூண்டு வந்து கிலோ 25, 26 இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 70 ரூபாய், 75 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அண்டு அதே போல் ஊட்டி பூண்டெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கிலோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பூண்டெல்லாம் கிலோ வந்து ஒரு 40, 45 இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 120 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா போகுது. அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா தேசி அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது, ஹிமாச்சல் பூண்டு இருக்குது, அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் இருக்குது, பாம் பூண்டு இருக்குது. ஸோ பாம் பூண்டெல்லாம் பார்க்குறப்ப கிலோ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50, 55 இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 130 இந்த ரேட் வரையுமே பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக விலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல திவாஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திவாஸ் ஏபிஎம்சியில் பார்க்குறப்ப சிங்கிள் ஏலாம் பார்த்திங்கன்னா கிலோ 25 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 36 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. 2A பார்த்திங்கன்னா 38 ரூபாயிலேருந்து 47 ரூபாய் போகுது. AAA பார்த்திங்கன்னா 48 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 60 ரூபாய் வரையும் விலை போகுது. 4A பார்த்திங்கன்னா 62 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 73 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்தூர் ஏபிஎம்சியில் பார்க்குறப்ப சிங்கிள் ஏலாம் பார்த்திங்கன்னா கிலோ 26 ரூபாயிலேருந்து 34 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. 2A பார்த்திங்கன்னா 36 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகி 44 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. AAA பார்த்திங்கன்னா 46 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகி 58 ரூபாய் வரையும் விலை போகுது. 4Aலாம் பார்த்திங்கன்னா 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 74 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மன்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மன்சூர் ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஏ பார்க்குறப்ப கிலோ 26 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 35 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. 2Aலாம் பார்த்திங்கன்னா 37 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகி 48 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. AAA பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 63 ரூபாய் வரையும் போகுது. 4A பார்த்திங்கன்னா 62 ரூபாயிலேருந்து 74 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததான் நீமுச் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீமுச் ஏபிஎம்சியில் பார்க்குறப்ப சிங்கிள் ஏ பார்த்திங்கன்னா கிலோ 27 ரூபாயிலேருந்து 36 ரூபாய் வரையும் போகுது. 2A பார்த்திங்கன்னா 38 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 47 ரூபாய் வரையும் போகுது. AAA பார்த்திங்கன்னா 49 ரூபாயிலேருந்து 61 ரூபாய் வரையும் போகுது. 4A பார்த்திங்கன்னா 62 ரூபாயிலேருந்து 74 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்ததாக ரத்தாலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரத்தாலம் ஏபிஎம்சியில் பார்க்குறப்ப சிங்கிள் ஏ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 24 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகி 35 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. 2A பார்த்திங்கன்னா 37 ரூபாயிலேருந்து 44 ரூபாய் வரையும் விலை போயிருக்கு. AAA பார்த்திங்கன்னா 46 ரூபாயிலேருந்து 58 ரூபாய் வரையும் விலை போகுது. 4A பார்த்திங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 72 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை வந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏபிஎம்சியில் பூண்டோடைய விலை நிலவரமாக பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் சொன்ன விலை எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு. அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஊட்டி பூண்டு இருக்குது, தேசி பூண்டு வரும். அண்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பூண்டு, பாம் பூண்டு இந்த மாதிரி ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த குவாலிட்டி அண்டு சைஸு, ஒயிட்னஸ்ஸு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம இந்த தொழிலை வந்து எப்படி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மினிமம் எவ்வளோ வந்து கொள்முதல் பண்ணணும், அண்ட் கொள்முதல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி, நம்ம ஏரியாவில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வந்து கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மினிமம் எந்த அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரையும் வந்து லோடாக எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லோடாக வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் செலவுகள் வந்து கம்மியான அளவுக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு 5 டன்னோ 10 டன்னோ எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து ஒரு 6 ரூபாய், 6 ரூபா 50 காசு இந்த மாதிரி வந்து வரும். இதுவே வந்து நீங்கள் லோடாக எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 4 ரூபா 50 காசு இந்த மாதிரி சம்திங் தான் பார்த்திங்கன்னா வரும். அதனால் முடிஞ்சவரையும் என்ன பண்ணுன்னா லோடு கணக்கில் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து கொள்முதல் பண்ணுறது. பூண்டு கொள்முதல் பண்ணுறவங்க தயவு செஞ்சு நேரடியாக போங்க. ஏன்னா நேரடியாக போகிறது தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் நல்லது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சப்ளையரோடைய நம்பர் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து சரியான முறையில் வரதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம யாரோடைய நம்பரை வந்து கொடுக்கறதில்ல. இதுவே நீங்கள் நேரடியாக போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வந்து எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு நேரடியாக பார்த்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா அடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். அதாவது ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம், முடிஞ்ச வரையும் நேரடியாக போங்க. நேரடியாக போய் பார்த்து பூண்டை வந்து கொள்முதல் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே கொள்முதல் பண்ணுற பூண்டை வந்து எந்த மாதிரியான பூண்டுகள் வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து எந்த மாதிரியான பூண்டு வந்து சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதாவது மீடியம் சைஸ் வந்து அதிகமான அளவுக்கு மூவ் ஆகுமா, அப்படி இல்லைன்னா நல்ல பெரிய சைஸ் பூண்டு வந்து சேல்ஸ் ஆகுமா அப்படின்றதுலாம் பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு தான் வந்து நல்லா தெளிவாக தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பூண்டுகளை வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுங்கள். அந்த மாதிரியான பூண்டுகளை பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணி இங்கே கொண்டுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ரீட்டெயில் கடைகளில் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து வந்து சப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையும் உங்கள் ஏரியாவிலையோ அப்படி இல்லைனா உங்கள் ஏரியா பக்கத்துலேயோ நல்லா டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்சேல் கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஹோல்சேல் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து அந்த சேல்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஹோல்சேல் கடை போடுறது பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போகும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங்கை முடிஞ்ச வரையும் கையாளுங்க. ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் வேல்யூவை வந்து உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா சேல்ஸ் வேல்யூ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அதனால தான் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரையிலையும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 500 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 15 டன் வரையும் சேல்ஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்குறப்ப ஒரு கிலோவுக்கு ஆவரேஜாக மினிமம் ஒரு 20 ரூபா மார்ஜின் அப்படின்னு சொல்லி வச்சாலும் பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் வந்து இருக்கும் இந்த தொழிலில். ஏன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து அந்த சேல்ஸ் வேல்யூ வந்து ரொம்பவே பெருசு. அண்டு அந்த சேல்ஸ் வந்து அதிகமாகிறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் வந்து அதிகமாகும். ஆவரேஜாக கிலோவுக்கு வெறும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சாலும் மாதத்துக்கு ஒரு 15லேருந்து 20 டன் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரையும் லாபங்கள் வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து லாபங்களில் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து எடுக்க முடியும் அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப. அதனால தான் நம்ம சொல்கிறோம் முடிஞ்ச வரையிலையும் டைரக்ட் மார்க்கெட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அண்டு பூண்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து அந்த சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்போ உங்களுக்கான லாபங்கள் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அதிகரிக்கும். அண்ட் அதனால் நல்ல குவாலிட்டியான பூண்டுகளை வந்து ஸ்டாக்கும் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலில் வந்து கிடைக்கும். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. தேங்க்யூ.